ஆனா கடவுள் தன்னை வெளிப்படுத்தி சில காரியங்கள் அவர் சொல்றாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்துச்சு, அந்த வார்த்தை மாம்சமாகி நடந்துச்சு. அந்த வார்த்தை பேசுனது இதுல இருக்கு. இது சாதாரண புஸ்தகம் இல்லை. இது சும்மாவே இப்படி வாசிட்டே இருந்தாதான் உன் சரீரம் வேற மாதிரி ஆயிடும், உன் கண்ணு வேற மாதிரி ஆயிடும், உன் மூளை வேற மாதிரி ஆயிடும், உன் பலன் சக்தியும் வேற மாதிரி ஆயிடும். ஏன்னா யூ வில் பி டேப்பிங் இன் டு பவர். திஸ் இஸ் அ பவர் ஹவுஸ். கர்த்தர் அடக்கி வச்சிருக்காரு அதனால தான் அவர் எல்லா கதையும் சொல்லாம நீ இதில் தியானமாயிரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்ட்டார். பார்த்தீங்களா? உன் இருதயம் மாறிடும், உன் மூளை மாறிடும், உன் எதிர்பார்ப்பு மாறும், உன்னுடைய ஃபெய்த் எல்லாமே மாறிடும். இந்த ஃபெய்த் அதான் இருதயத்தில் இந்த குப்பை இருக்குங்க. தோல்வி மனப்பான்மை, பயம். மற்றவன் சொல்லியிருக்கான், உன் வாதியார் சொல்லியிருப்பான் உனக்கு மூளையே இல்லைன்னு. அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் சொல்றாரு பலவீனனை பலவானாக்குவேன்றாரு, முட்டால் எடுத்து ஞானியை வெட்கப்படுத்துவேன்றாரு. இதை நீ நம்புறியா? உன் வாதியார் சொன்னதை நம்புறியா? வாதியார் 2+2 4 சொன்னா நம்பி ஃபுல் ஸ்டாப் வைங்க, அவ்வளவுதான். இதை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு அருகதை கிடையாது. எந்த மனுஷனும் நீ வேஸ்ட், நீ லூசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த பலவீனன் எடுத்து உன்னை வெட்கப்படுத்துறதுக்கு உன்னை உயர்த்துவேன்றாரு. நீங்க இதை நம்பணும். நியூஸ் பேப்பரை இப்படி நம்பிட்டு கடைக்கு போறோம். இப்போ அவரு சொல்றாரு உன்னை தலையாக்குவேன் வாளாக்க மாட்டேன்றார். பலவீனன் பலவான் என்று நான் மாத்துவேன்றார். Let the weak say I am strong, let the poor say I am rich. அவர் என்ன சொல்ற, உன்னை உள்ள அப்படி பலப்படுத்துற தேவன், நீ எதை பற்றி பேச போறன்றார். அப்போ உன் இருதயத்தை எப்படி ப்ரோக்ராம் பண்ண போறோம்? இருதயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டோட வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் கேட்கிறார் மார்க்கில் எழுதின சுவிசேஷத்துல 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். எல்லாம் கூடுங்க, எல்லாம் கூடுங்க. உங்க வாழ்க்கையோட எதிர்காலத்தை சூப்பர் ஆக்கணுமா, ஒன்னில்லாம ஆக்கணுமா, எல்லாம் அதுல தான் இருக்குது. எல்லாம் கூடும் உன் விசுவாசம். ஆனா பிசாசானவன் திருட வந்தது எதுனா உன் விசுவாசம் தான். உன் செருப்பையும் ஷூவையும் உன்னுடைய மொபைல் போனை திருடுறது இல்லை. உன் விசுவாசத்தை திருடிடா நீ ஆள்காலி. உன் விசுவாசத்துல பலப்படணும். ஆண்டவர் சொல்ற நான் திரும்பி வரப்போல விசுவாசத்தை காணுவேனான்னு தான் கேட்கிறாரு.